Hello friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம ஈரோடு பள்ளிப்பாளையம் chicken fry எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது சவுத் இந்தியால ரொம்பவே ஒரு ஃபேமஸான டிஷ். இது சிக்கனை கொஞ்சம் ஸ்பைசஸ் அப்புறமா காஞ்ச மிளகாய் தேங்காய் கூட எல்லாம் சேர்ந்து நம்ம சாட்டே பண்ண போறோம். ரொம்ப டெலிஷியஸான சைட் டிஷ். இது ரசம் சாதம் கூட ஒரு சூப்பர் காம்பினேஷனா இருக்கும். ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். சோ இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு மண்பானையை சூடு பண்ணிக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. இது நல்லா வெடிக்கட்டும். இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காவை நல்லா ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளும் சேர்த்துக்கோங்க. இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது கூட 10 காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கோங்க. இதோட விதைகளை நீக்கிட்டு அப்புறமா சேர்த்துக்கோங்க. இதையும் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட 200 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ வெங்காயம் நல்லா ரெடியாக இருக்குது. ஸோ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அப்புறமா 1 தக்காளியை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு குக் ஆகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுருங்க. தக்காளி இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது கூட 1/2 கிலோ சிக்கன் பீஸ் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு இது லோ ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணிக்கோங்க. இப்போ 5 மினிட்ஸ் ஆயாச்சு. ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். சிக்கன் கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கு. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது கூட நமக்கு தேவையான மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் அப்புறமா 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. அகெயின் ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 30 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் குக் பண்ணிக்கலாம். அப்பப்போ ஓப்பன் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ 30 மினிட்ஸ் ஆயாச்சு. சிக்கன் பீசஸ்லாம் சூப்பராக வெந்து ரெடியாக இருக்குது. இப்போ நமக்கு சுவையான ஈரோடு பள்ளிப்பாளையம் சிக்கன் ஃப்ரை ரெடி ஆயாச்சு. இது நல்லா சூடாக சாதம் கூட ஏதாவது ஒரு கறி கூட வச்சு சர்வ் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி ரசம் ரைஸ் கர்ட் ரைஸ் கூட சர்வ் பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸி டெலிஷியஸ் அண்ட் இன்ஸ்டன்டான ரெசிபி. ஸோ கண்டிப்பாக இந்த ஈரோடு பள்ளிப்பாளையம் சிக்கன் ஃப்ரை ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணுன்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.